வெளியீடு அதன் அழைக்கின்றோம். இரவுகளுடைய அழைக்கின்றோம், அன்போடு அழைக்கின்றோம். மீண்டும் மீண்டும் வரவேற்பதில் சந்தோஷம். அடுத்து முக்கியமான நிகழ்வு இங்கே இடம்பெற போகிறது. வந்து எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறபடினால கொஞ்சம் ஒரு உன்னுடைய யூடியூப்ல தான் நீ ஆத்மநிருத்தியை பெறுவாய். இதுதான் நிதர்சனம். இன்றைக்கு எத்தனையோ பேர் எத்தனையோ இடங்களுக்கு முடிவெடுக்க தெரியாமல் தற்கொலை செய்பவர்கள் சரி, தவறான முடிவெடுப்பவர்கள் சரி. காரணம், கலை என்ற விடயத்துக்கு எங்களுடைய சமூகத்திலே கிடைக்கின்ற முக்கியத்துவம் இல்லை. கலை என்ற விடயத்திலே ஒருவன் தன்னுடைய மனதை அங்கே விடுகின்ற போது அவன் அந்த வாழ்விலே ஒரு பெரிய கிரியேட்டராக வருகின்றான். அதுதான் உண்மை. ஆக சின்ன வயதில இருந்தே கந்தசாமி என்ன 79ஆம் ஆண்டு இந்த பயணத்தை ஆரம்பிச்சவர். எங்களுடைய திருமணத்துக்கு கூட அவர் தான் பண்டர் லைவ் வீடியோ எல்லாம் போட்டது. இதுல கந்தசாமி என்ன தெரியாதவர்களா இருக்கிறாரு. நான் புத்தூர் கிராமத்தை சேர்ந்தவர். அவங்களுக்கு அந்த புத்தூர்ல உறவினர்கள் இருக்கிறார்கள், எனக்கு தெரியும். அவர் செய்த அந்த டெடிகேஷனான வேலை, ஒரு பிள்ளைங்க உளவியல், இதை தெரிஞ்சு கொள்ளுங்க. 3 வயதிலேயே உங்களோட பிள்ளை யாருன்னு முடிவுட்டாங்க. என்ன சொல்றீங்க நிறுவனம் என்று சொல்லி, ஒரு பிள்ளையினுடைய மூளை வளர்ச்சியில 50% கருவறையிலேயே முடிஞ்சிருக்கு. மீதி 50% 3 வயது மட்டும். உங்களோட நர்சரி டீச்சருக்கு தான் உங்களோட பிள்ளை செய்யற சாதனைகள் எல்லாம் கிரெடிட். ஆக சின்ன வயதில இருந்தே இந்த தொழில்நுட்ப சாதனங்களை அதுகளை பார்த்து வளர்ந்த உங்களோட பிள்ளை, அவன் சின்னலே ஒரு ஏற்றம் இருந்திருக்கு, அவனை செய்து முடிக்க வேண்டும் என்று சொல்லி காண்பிக்க. ஆனால் அதுக்கு எங்களுடைய சமூகமும் எங்களுடைய நிறைய விடயங்கள் தடையாக இருந்திருக்கும். அதை ஒப்பேற்றி காட்டியிருக்கிறார். இன்றைக்கு தாய் தந்தையருக்கு ஒரு மிகப்பெரிய கௌரவத்தை கொடுத்திருக்கிறார். இதை விட வேறு என்ன கௌரவம்? ஒரு பெரிய ஒரு படைப்பு. ஒரு 10 மாதம் ஒரு தாய் ஒரு குழந்தையை சுமந்து பெற்று எடுக்கிறதை விட வென்ற பாடு ஒரு கிரியேட்டர், ஒரு டிஜிட்டல் கிரியேட்டர் தன்னுடைய படைப்பை பிரசவிக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுகின்றான் என்று எனக்கு தான் தெரியும். தம்பி லோகா எத்தனையோ தடவைகள் இரவு எனக்கு தொலைபேசி எடுத்து சும்மா வரைப்பார். கடைசியா தான் சொல்லுவேன், அண்ணா என்ன கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸா இருந்த உங்களோட வேலை நல்லாயிரும், அதான் நான் சொல்லுவேன். எனக்கு அப்பதான் தெரியும். காரணம், அவனுடைய கற்பனைகளுக்கும் அவனுடைய கனவுகளுக்கும் அவனுடைய ஏக்கங்களுக்கும் செயல் வடிவம் கொடுப்பதற்காக அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த படைப்பை பணம் என்ற விடயத்துக்கு அப்பால் தன்னுடைய திறமையை இங்கே பறைசாற்றி இருக்கின்றான். எனவே இந்த அரும் பெரும் நிகழ்விலே ஒரு படைப்பாளிகளை கௌரவப்படுத்துவதிலே பெருமை கொள்கின்றேன். அந்த வகையிலே இந்த அன்புமயில் அண்ணாவுக்கும் கட்டாயம் சொல்ல வேண்டும். தாழையடி மண்ணை பிறப்பிடமாக கொண்டவர். அங்கேதான் நான் வேலை செய்கின்றேன். அங்கே சுனாமி மற்றும் யுத்தத்தால் எந்த சண்டையில அந்த மக்கள் பாதிக்கப்படையில அப்படி வெளிநாட்டில் இருந்தார்கள் சொல்லி எங்க இருந்தாலும் அந்த உணர்வோடு தான் அவர் வாழ்ந்திருப்பார். அத்தகைய ஒரு மண்ணிலிருந்து இன்றைக்கு கதாநாயகனாக, அது மட்டும் இல்ல, வெளிநாட்டுக்காரன் சொன்னா காசு இருந்தா இங்க வந்து ஒரு பண்ணையை போடுவாங்க, ஒரு கடையை திறப்பாங்க. முதலாக எங்களுடைய கலைக்கு செயல் வடிவம் கொடுக்க வேண்டும் என்று கோடிக்கணக்காக செலவழித்த அன்புமயில் அண்ணாவுக்கு மீண்டும் பாராட்டுகள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி புலம்பெயர் தேசத்தில் இருந்து எங்களுடைய தமிழை பாதுகாப்பதற்காக உழைத்த உங்களுக்கு இந்த நேரத்திலே பாராட்டுகள். அடுத்ததாக இசை, எனது இசைக்குழு அருணாவன் முதல் புரோகிராமிங் ஒரு பிரசாந்தனா இருக்கிற இடத்துல எத்தனையோ பேர் எவ்வளவு கஷ்டப்பட்டு 5000 ரூபாய்க்கும் 2000 ரூபாய்க்கும் வேலை செய்து இன்றைக்கு உங்களோட படைப்புகளை ஒரு மற்றவன் இன்னைக்கு இந்த பாட்டுகளை நீங்கள் இலங்கையில செய்யலான்னு கேட்பீங்க. நீங்க உடனே யோசிக்கிறது டப்பாங்குது கண்டனக்காட்டு அவரோட மெலோடி குவாலிட்டி இருக்கிறது. அந்த வகையிலே சுதர்சன கட்டாயப்படுத்தவர் கனடாவில் இருக்கிறார். அங்க இருந்து எவ்வளவு ஒரு மெல்லிசையை இயக்கி இருக்கிறார். அதற்கு இந்த நேரத்தில் பாராட்டி, முக்கியமாக இந்த இடத்தை அலங்கப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய எமது தேசத்தின் மூத்த இயக்குநர்கள், மூத்த இசையமைப்பாளர்கள், இளைய தலைமுறை இசையமைப்பாளர்கள், கவிஞர்கள் மற்றும் இந்த இடத்திலே வந்து இருக்கக்கூடிய கலை விரும்பிகள், கலை ரசிகர்கள், இதைவிட முக்கியமாக இந்த தென்மராட்சி மண்ணினது மக்கள் அனைவருக்கும் வருக என்ற இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்றுக் கொண்டு இந்த நிகழ்வு ஒரு பாசிட்டிவான நிகழ்வா மாற்றணும். நிச்சயமாக இப்படி நிறைய நிகழ்வுகள் நடக்கணும். மீண்டும் சொல்கிறேன்,
உங்களோட பிள்ளை மெடிசின் எந்த பண்ணினதை விட ஒரு பெரிய சாதனையை செய்திருக்கிறேன். ஒரு மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கிற நான் சொல்லுறேன், மெடிசின் எந்த பண்ணினதை விட மீண்டும் உங்கள் கரகோசம் நிச்சயமா கொடுக்கணும். அப்பதான் மற்றவர்களோட மோட்டிவேஷன் ஆகிடும். கோமாளித்தனம் பண்றான், கூட்டாட்டம் போடுறான், இப்படியெல்லாம் சொல்லாமல் மற்றவர்களை மகிழ்வித்து மகிழ்கின்ற கலைஞர்களை போதை, அவர்களுக்குரிய போதை எங்களுடைய பாராட்டு தான். அவர்கள் கமலா பிடிக்க கை நோகும், கீபோர்ட் பிடிக்க கை விரல்கள் நோகும், எவ்வளவு எடிட் பண்ணிக்காக இந்த கண்ணெல்லாம் போயிடும். நிறைய பேர் சரியான சாதனங்கள் இல்லை. என்ற இசைக்குரு பிரசாதன் அவர் சொல்லுவேன், நல்ல ஒரு ஹெட்செட் வந்து கொண்டான்னு சொல்லி எங்களையாக உள்ள வளங்களை வச்சு கொண்டுதான் கஷ்டப்பட்டு தங்களை எல்லாத்தையும் பழுதாக்கி கொண்டு மற்றவர்களை மகிழ்விக்கிறார்கள். எனவே இத்தகைய ஒரு இனத்தில் இருந்து வந்திருக்கக்கூடிய அத்தனை பெருமக்களுக்கும் மீண்டும் மீண்டும் வருக என வரவேற்றுக் கொண்டு இந்த வரவேற்புரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். பயங்கரமா இருக்கு. ஓகே, அருமையாக சொல்ல வந்த கருத்து சேர வேண்டியவங்களுக்கு எப்படி போய் சேரணும் என்றதுல தெளிவா நிறைய விஷயங்களை பேசுகிறத நிரூபன் நற்குணராஜா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்து இன்னும் ஒரு சிறிய உரை இங்கே இடம்பெற போகிறது. அதுவும் கட்டாயம் எங்களுக்கு தேவையான ஒன்று. ஏனென்றால் இந்த திரைப்படத்தின் அச்சாணியாக இருக்கக்கூடிய லோகாவை கைப்பிடித்து நிறைய விஷயங்கள் கற்றுக் கொடுத்து அவரை இன்றைக்கு இவ்வளவு பெரிய இடத்துல வச்சு பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு காரணமானவர்கள் இவரும் ஒருவர் அப்படின்னு சொல்லலாம். எனவே இயக்குனர் கந்தசாமி லோககாந்தனுடைய குருவானவர் பால சண்முகநாதன் அவர்களை தலைமை உரை வழங்கி அதை ஒரு சிறப்புரையாக மாற்றி தருமாறு அன்போடு மேடைக்கு அழைக்கிறார். வெளியிட்டு வைக்க சும்மா பார்த்துட்டு இருந்தா பத்தாது. உங்க எல்லாரையுமே நாங்க அன்போடு அழைத்தது நீங்க பெருமைப்படுறதுக்காக, இந்த கலைஞர்களை பெருமைப்படுத்துறதுக்காக, நல்ல இந்த அரங்கமே இருக்கிற மாதிரி ஒரு கைது ஒரு பிரச்சனை கிடையாது. நீங்க முதலாவது பாடல் வெளியிட்டு வைக்கப்படுகிறது. பெறுவதற்கு நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம் சிவஞான சுந்தரம் குடும்பத்தினர் அவர்களை அன்போடு மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். சிவஞான சுந்தரம் குடும்பத்தினர் அம்மா கூட. எனவே மருமகனே, நீங்க இவ்வளவு காசை கொட்டி நீங்க படம் எடுக்க ஒரு பிரச்சனை கிடையாது அப்படின்னு விட்டு கொடுக்குற அந்த மனசு இருக்கு இல்லையா, அதுக்காகவும் கைதட்டியே ஆகும், நீங்க அன்பு கொடுத்தே ஆகும். இந்த மாதிரி எங்களுடைய கலைஞர்கள் சிறப்பதற்காக, எங்களுடைய படைப்புகள் நீர் அனுப்புவதற்காக இயக்குனர் கந்தசாமி லோககாந்தன் இயக்கத்தில் அன்புமயில் அவர்களின் தயாரிப்பில் சி சுதர்ஷனுடைய இசை அமைப்பில் இலங்கையில் பிரம்மாண்டமாக வெளியாக இருக்கின்ற மூச்சடங்கா இரவுகள் முழு நீள திரைப்படத்தினுடைய முதலாவது ஒரு 3 நாள் முன்னம் என்ன பேசுறேன் பக்கத்துல வந்துக்கிறான் பாருங்க. இந்த பேசு அன்பண்ணா சங்கர் அனைவருக்கும் வணக்கம். நான் எதிர்பார்க்கவே இல்லை, நான் பெருமைன்னு சொல்லவும் இல்லை. கிட்டத்தட்ட நான் இப்போ 15 நாள் தான் ஆளுக்கு நேராக சந்திக்க கலைப்போம் அப்படி யாருக்கு சொல்லவே இல்லை.
சர்ப்ரைஸாக தான் வந்தேன். ஓகே, இந்த படத்துக்கு எதிர்பார்ப்புக்கு எனக்கு இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதோட அடுத்த படமான ஜாதவி நான் எதிர்பார்க்குறேன். வருமா 6ஆம் மாதம் நாங்கள் டேட் எடுத்துக்கிறோம். ஜாதவி அரவிந்தர் நீ சொல்லுங்க சார். பதட்டமாக தான் இருக்கு. கடும்பாட்டு இருக்கு. இத்தனை ஆனந்த பாட்டு வந்து நீங்க சொல்றீங்க. கண்டினியூ பண்ணுவோம். ஏந்து பார்க்க இதெல்லாம் பார்க்க எனக்கு கடும் பதட்டமா இருக்கு. ஓகே, நம்மளோட ஸ்டார்ஸ் இவங்க, எங்களுடைய நட்சத்திரங்கள், நாங்க பெருமைப்படுத்த வேண்டியவங்க. எங்கேயாவது வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு எல்லாருமே தேடி இருக்கிறோம். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா எங்களோட படைப்பாடுகள் எங்களோட கலைஞர்களுக்கு சரண்யம் மேடையை அதுக்கான ஒரு மேடையாகவும் நாங்கள் பயன்படுத்த வேண்டும். இன்னும் ஒரு தடவை கைதுங்க. அடுத்த விருதுகளை அவர்களுக்கு அளிக்கிறோம். அவர்களும் நடிகை அரிதா அவர்களை எனவே அரிதா மேடைக்கு வாங்க. தொடர்ந்து அடுத்த விருதினை பெறுவதற்காக இங்கே அழைக்கின்றோம் நடராஜா அவர்களை. எனவே பெருமையோடு அவரை கைதட்டலாம், பிரச்சனை இல்லை. அவருக்கு நீங்க கைதட்டி உங்களுடைய ஆதரவு கொடுக்கணும். தொடர்ந்து